தேவனை அறிந்து கொள்ளுங்கள். நோ யுவர் காட். தேவனை அறிந்து கொள்ளுங்கள். தேவனை அறியாமல் அவரை ஆராதிக்க முடியாது. தேவனை அறியாமல் அவருக்கு நன்றி செலுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் வசனம், முதல் வசனம், முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். நான் முழு இருதயத்தோடு துதிப்பேன் என்று தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு சரியான வார்த்தை என்ன வருகிறதுனா, நன்றி செலுத்துவேன் என்று இருக்கிறது. ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா, நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு வருகிறது. கேஜேவி வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, புகழை நான் சொல்லுவேன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் இதற்கு சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்றி செலுத்துவேன் என்பதுதான். ஏன்னா இதே வார்த்தையை கேஜேவி வெர்ஷன் வேறு சில வசனங்களிலே நன்றி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றுதான். தேவனை துதிப்பதாகட்டும், நன்றி செலுத்துவதாகட்டும். ஆனால் நான் பல மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய அந்த நன்றி செலுத்துவேன் என்கிற வார்த்தையை இந்த இடத்துல வைத்துக் கொண்டேன். நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஒருவருக்கு நன்றி செலுத்துகிற அளவுக்கு அவர் எதையாவது செய்திருக்க வேண்டும். இது தெரியாமல் யாருக்கும் நாம் நன்றி செலுத்த முடியாது. மனுஷர்கள் சாதாரணமாய் செய்யக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அதற்கு பெரிதளவில் ஒரு வாயின் வார்த்தையில வேண்டுமானால் நன்றி செலுத்தலாம். ஆனால் முழு இருதயத்தோடு உள்ளத்தின் அடியாழத்திலே நன்றி செலுத்த எப்பொழுது முடியும் என்று சொன்னால், அவர்கள் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய செயலை நமக்காக செய்திருந்தால் நாம் நன்றி செலுத்துவோம். எப்படி? முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துவோம். அப்ப தேவனை அறிந்து கொள்ளுங்கள் என்ற பகுதியில 2 காரியங்களை உங்களுக்கு முன் வைக்கிறேன். ஒன்று, தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுதல். தேவனுடைய செயலை அறிந்து கொள்ளுதல். தேவன் தாம் செய்யும் நியாயத்தினால் அறியப்படுகிறார் என்று சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய செயல்களினாலே அறியப்படுகிறார். தேவன் தன்னுடைய கிரியைகளினாலே அறியப்படுகிறார். தேவனுடைய கிரியை இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. அண்ட சராசரங்களில் அவருடைய கிரியை இருக்கிறது, நம்மில் இருக்கிறது. அப்ப தேவன் யார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்து அவர் செயல் என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஹூ இஸ் காட்? தேவன் யார்? எனக்கு அன்பானவர்களே, மோசே முதலாக ஆண்டவரிடத்துல பேசும் பொழுது, நான் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே, என்னிடத்துல ஒரு கண்மலை இருக்கிறது, நான் கடந்து செல்லுவேன், நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு அப்புறமாக மோசே நமக்கு இப்படியாக எழுதுகிறார். கர்த்தர் கடந்து போனார், அவர் யார் என்று எழுதும் பொழுது, அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், தயவும் உள்ளவர் என்றெல்லாம் எழுதுகிறார். அவர் தேவன் கருப்பா செவப்பா என்று எழுதவில்லை. நம்மால் பார்க்க முடியாதபடிக்கு அவர் இருந்தார் என்று மோசே நமக்கு அதை எழுதவில்லை. தேவன் மோசேக்கு, நீ என்னுடைய முகத்தை கண்டால் உயிரோடு இருக்க முடியாது என்று சொன்னார் அல்லவா? தேவனுக்கு முகம் என்று ஒன்று இருக்கிறதா? தேவனை நாம அப்படி ஒரு மனித உருவத்தில் அடக்கிவிட முடியாது. ஆனால் நமக்கு புரிந்து கொள்ளும் அந்த அடிப்படையில பேசுகிறார். என்னுடைய முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது என்று பேசுகிறார். தேவன் படைத்த பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள், நட்சத்திரங்களிலே நமக்கு ஒரே ஒரு சூரியன் இருக்கிறது. அதையே வெறும் கண்ணால் நம்மால் பார்க்க முடியாது. ஒரு சாதாரண படைக்கப்பட்ட ஒரு வஸ்து அது. அதையே நம்மனால பார்க்க முடியாது என்று சொன்னால், ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய முழுமையான அந்த வல்லமையை எந்த ஒரு படைப்பாலும், தேவ தூதர்களாலும், யாராலும் பார்க்க முடியாது. அப்படியானால் இந்த தேவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை காண்பிக்க முடியுமா? எஸ், காண்பிக்க முடியும். ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அப்பா முதலாக எப்படி தெரிகிறார் என்று சொன்னால், அவருடைய முழு குணாதிசயம் தெரியாது. அவர் தீவிரவாதியா இருந்தா கூட இந்த எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனை உலகத்திலே முக்கியமான நபராய் பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் நாட்கள் வளர வளர தகப்பனை புரிந்து கொண்டு, தகப்பன் யார் அப்படின்னு அந்த புரியக்கூடிய முதிர்ச்சி நிலையை அடையும் பொழுது அதனுடைய சிந்தை வேறு மாதிரி இருக்கும். நம்முடைய தேவன் நம்மிடத்துல எப்படி இடைப்படுகிறார் என்று கேட்டால், அவரை புரிந்து கொள்ளும் வண்ணம் காண்பிக்கிறார். மோசே தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தேவன் தன்னுடைய குணாதிசயத்தை மோசேக்கு காண்பிச்சு கொடுத்தார். மோசையே, நீ பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாய். பிலிப்புவே, நீ பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாய். சரீரத்திலே பார்ப்பது அல்ல. ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தாலும் இனிமேல் நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனை முதலாவது எப்படி அறிய வேண்டும் என்று சொன்னால், அவர் யார் என்று கேட்கும் பொழுது மோசே சொன்னது போல அவருடைய குணாதிசயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய முதல் குணாதிசயமே, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வியாபி, சர்வ ஞானம் படைத்தவர் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை இந்த அண்ட சராசரங்களை, சூரியனை, சந்திரனை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது. ஆனால் அவர் இரக்கம் உள்ளவர்,
என்று எப்பொழுது தெரிகிறது? என்னை பார்க்கும்போது தெரிகிறது. அவர் இரக்கமுள்ளவர் என்று மரம் செடி கொடிகளை பார்க்கும்போது தெரியவில்லை. அவர் இரக்கமுள்ளவர் என்று என்னை பார்க்கும்போது தெரிந்தது. எனக்கு அவர் இறங்கினார். மன உருக்கம் உள்ளவர் என்று சூரியனை பார்க்கும்போது எனக்கு தெரியவில்லை. என்னை பார்க்கும்போது தெரிந்தது. அவர் மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயவுள்ளவர். அவர் சூரியனை படைத்ததற்கு நான் நன்றி செலுத்த முடியும். அவர் சந்திரனை படைத்ததற்கு நான் நன்றி செலுத்த முடியும். நாம விலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆக்சிஜனை சுவாசிச்சு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி செலுத்த முடியும். தண்ணீர், உணவு, இருக்க இடத்தை தேவன் எனக்கு தருகிறார். நான் அதற்கு நன்றி செலுத்த முடியும். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான நன்றியை குறித்து இதே சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 103 முதல் வசனத்தை பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எதற்காக அவர் இப்படி சொல்லுகிறார்? அடுத்த வசனத்துல விடையை தருகிறார். வாசிங்க 3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. முதலாவது அவர் சொல்லுகிறது மன்னிப்பு என்று சொல்லுகிறார், ஃபர்கிவ்னஸ். அதுக்கப்புறம் தான் எங்கே வருகிறார்? உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்ப இது எதை காண்பிக்கிறது? நம்பர் 1, மன்னிப்பு என்பது உள்ளான ஆவிக்குரிய தேவையை காண்பிக்கிறது. முதலாவது, தேவன் என்னுடைய பாவங்களை மன்னித்தார், என் ஆத்துமாவிற்கு தேவையானவைகளை செய்கிறார். இரண்டாவது தான் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என் சரீரத்தில் இருக்கிற நோய்களை குணமாக்குகிறார். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூடி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அதுக்கப்புறம் வர்றது எல்லாம் இந்த உலகத்திலே கர்த்தர் என் வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் பற்றி பேசுகிறது. ஆனால் தாவீது முதலாவது சொல்லுகிறது மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் இந்த உலகத்தை படைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அதை எல்லாம் விட என்னுடைய உள்ளான ஆத்மாவுக்கு அவர் ஒரு நன்மையை செய்திருக்கிறார். அவரின் பாவங்களை மன்னித்திருக்கிறார். முதல் குறிப்பாக தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம் அல்லவா? அவர் எப்படி இரக்கம் உள்ளவர், எப்படி சாந்தம் உள்ளவர்? அவருடைய செயல் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் என்னை மன்னித்தார். நான் யோசித்தேன், மன்னிப்பு என்பது அவ்வளவு பெரிய விஷயமா? தேவன் நினைத்தால் உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று ஒரே வார்த்தையிலே சொல்லி இருக்கலாமே. மன்னிப்பு என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? கிறிஸ்தவத்துல ஏன் மன்னிப்புக்காக இவ்வளவு தூரம் அந்த அளவுக்கு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் இந்த அளவுக்கு மன்னிக்க தேவன் என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா அது? நம்ம வீட்டுல யாராவது தப்பு செஞ்சா சரிப்பா மன்னிச்சுட்டேன்னு சொல்றதுல நமக்கு என்ன பெருசா குறைஞ்சு போயிருவோமா? நீங்கள் என்னமோ தேவன் மன்னித்தார் மன்னித்தார் மன்னித்தார்னு ரொம்ப பேசுறீங்களே, ஒரு தேவன் மன்னிச்சுட்டேன்னு சொல்றதுல அப்படி என்னங்க கஷ்டம் இருக்க போகுது? எனக்கு அன்பானவர்களே, யாருக்கு உண்மையான மன்னிப்பு தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். முதலாவது, பெரிதான பாதிப்பு இல்லாத இடங்களிலே நாம் எளிதாக பரவாயில்லை என்று சொல்லுவோம். யாராவது பஸ்ல என்னுடைய காலை மிதித்து விட்டால் அவங்க மன்னிப்பு கேட்டா பரவாயில்லை என்று சொல்லுவோம். ஆனால் தெரியாம யாரோ ஒருவர் என் பையனை கொன்று விட்டால் பரவாயில்லை என்று சொல்ல மாட்டோம். என் வீட்டுக்குள்ள யாராவது வந்து என்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் கொள்ளையடித்து சென்று விட்டால் நோ ப்ராப்ளம் பிரதர், நீங்க சாரி கேட்டீங்கன்னா போதும்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப நமக்கு வரக்கூடிய தீங்கு அல்லது எனக்கு வரக்கூடிய நஷ்டத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய மன்னிப்பு எப்படிப்பட்டதா இருக்கு என்பது வெளிப்படுகிறது. தேவன் இந்த உலகத்தை பாவம் இல்லாமல் படைக்கிறார், பரிசுத்தமாய் படைக்கிறார். அந்த சராசரத்தையும் தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தினாலே அவர் படைத்து எல்லாவற்றையும் நன்மையானதாக கண்டிருக்கும் பொழுது, மனிதன் பாவம் செய்கிறது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையுமே பாவத்திற்குள் வழிநடத்துவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறான். தன்னை படைத்த தேவனை விசுவாசிப்பதை அவன் விட்டுவிட்டு, கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு, ஒட்டுமொத்த உலகமும் அண்ட சராசரங்களும் அதிர்ச்சி கொள்ளக்கூடிய, தேவனால் பார்க்க முடியாத ஒரு பாவத்தை அவன் செய்யும் பொழுது அது தேவனுக்கு மிகப்பெரிய இழப்பு என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். பாவம் என்ன செய்யும் என்ற கேள்விக்கு விடைதான் இந்த ஒட்டுமொத்த வேதாகமும். பாவம் என்ன செய்யும்? நல்ல மனிதனை கொல்லும், ஆபேலை கொல்ல தூண்டும், உண்மையை பேசுகிற, சத்தியத்தை பேசுகிற பரிசுத்தவான்களாகிய எல்லாரையும் கொல்ல தூண்டும். இயேசு கிறிஸ்து அநேகருக்கு சுகம் கொடுக்கிறார், உயிரோடு எழுப்புகிறார். அவரையே சிலுவையில் அறைய செய்யும் பாவம். இந்த பாவத்தை மனிதன் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தபோது அது எவ்வளவு பெரிய ஆபத்து அது நம்ம லைஃப்ல. அதனாலதான் தேவன் பல சமயங்களிலே பாவத்தை அனுமதித்து அதனுடைய விளைவை காண்பித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள், கணவனோ மனைவியோ மிகப்பெரிய பாவம் செய்து குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் பொழுது நம்மளுடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? குடும்பமே இரண்டாய் உடைந்து போய் விட்டது. மிகப்பெரிய பிரச்சனையானது. ஐயோ, என்னுடைய கணவன் ஒரு தவறான தொடர்பில் இருக்கிறார், என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாளே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் அந்த பாவத்தினுடைய விளைவு, பாவத்தின் தீவிரம் அப்பொழுதுதான் தெரியும். என்னுடைய மகள் இப்படி வீணாய் போய்விட்டாளே என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் பாவம் எவ்வளவு கொடூரமானது என்று தெரியும். இந்த பாவம் என்பது எளிதாக சாரி கேட்கும் பொழுது ஓகே நோ ப்ராப்ளம் என்று சொல்லுகிறது அல்ல. இந்த பாவம் விலை இல்லாமல் சரி செய்ய முடியாது. இந்த பாவம் தண்டனை இல்லாமல் சரி செய்யப்பட முடியாது. ஆகவேதான் தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சாதாரணமாய் மன்னிக்கவில்லை. மன்னிப்பதற்காக அவர் மிகப்பெரிய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், விலை கொடுத்திருக்கிறார். நாம் செய்யக்கூடிய தண்டனைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. இது விலை இல்லாமல் மன்னிக்கப்படுவதில்லை. ஆகவேதான் முதலாவது தேவன் யார், அவர் என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். அவருடைய செயல் என்ன? மன்னித்திருக்கிறார். ஆகவே முதலாவது உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பதான் அவரை ஆராதிக்க முடியும்.